வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி M47 5G இந்த மொபைலுடைய பேட்டரி டெஸ்டிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிய பேட்டரியிலேருந்து இந்த மொபைலுக்கு பெரிய பேட்டரி லைஃப் கொடுக்குதா அப்படின்றத லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அதே மாதிரி இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாக்ஸில் வராது. ஸோ அப்போ என்ன சார்ஜர் இந்த மொபைலுக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு என்ன சார்ஜர் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதோட நான் என்ன சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த சார்ஜிங் டெஸ்ட்டை பண்ண போகிறேன் அப்படின்றதையும் வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இந்த மொபைலில் 6000 mAh பெரிய பேட்டரி இருக்குது. பட் சார்ஜர் அவங்க பாக்ஸில் கொடுக்கல. 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இருக்குது அப்படின்றத தான் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போனா நம்மகிட்ட இருக்கிற இந்த ரெட்மி, ரியல்மி, OnePlus இந்த மாதிரி வேறு பிராண்டுடைய சார்ஜரை வச்சு நம்ம சார்ஜ் பண்ண இதில் சார்ஜ் பண்ணிக்கலாமா ப்ரோ, ஃபாஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அந்த மாதிரி நீங்கள் வேறு பிராண்டுடைய சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா மொபைல் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகாது. என்ன தான் நீங்கள் 100 வாட்ஸ் 120 வாட்ஸ் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணாலுமே மொபைல் ஸ்பீடாக சார்ஜ் ஆகாது. ஸோ இது சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு என்ன சார்ஜர் வாங்குறது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு PD சப்போர்ட்டட் சார்ஜஸ் அப்படின்ற சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பவர் டெலிவரின்னு சொல்லுவாங்க PD அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி PD சப்போர்ட்டட் சார்ஜஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கோஸ்டர் கிட்ட இருந்து 65 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு PD சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் வச்சு தான் நான் இந்த சார்ஜிங் டெஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். மற்றபடி இந்த மொபைலுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில PD சார்ஜஸை நான் வியூ ப்ராடக்ட்லையும் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ யாருக்காவது சாம்சங் மொபைல்ஸுக்கு சார்ஜர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கோஸ்டருடைய 65 வாட் சார்ஜரை வச்சு தான் நான் சார்ஜிங் டெஸ்ட்டை வந்து பண்ண போகிறேன். அண்ட் நம்ம சார்ஜிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் கம்ப்ளீட்லி சுவிச் ஆஃப், 0% தான் பேட்டரி இருக்குது. அண்ட் நம்ம கரெக்டாக ப்ளக் பண்ணக்கூடிய நேரம் மார்னிங் 8:38 AM. அண்ட் ப்ளக் பண்ணதுமே டெம்பரேச்சர் நோட் பண்ணேன். இப்போதைக்கு 32 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு எனக்கு இந்த மொபைல் 6 மினிட் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 32 38 டிகிரியா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 20% சார்ஜ் ஆகிறதுக்கு எனக்கு இங்கே 12 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி இன்க்ரீஸ் ஆகி 41 டிகிரி செல்சியஸாக இருக்கு. இப்போ 30% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்கே எடுத்துக்கிட்ட டைம் 20 நிமிஷம். அண்ட் இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆகி 39 டிகிரி செல்சியஸாக இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த 10-20 அந்த சார்ஜிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக 6 மினிட்லேயே சார்ஜ் ஆச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் டெம்பரேச்சரும் லைட்டாக ட்ராப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ மொபைல் 40% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்கே எடுத்துக்கிட்ட டைம் 31 நிமிஷம். டெம்பரேச்சர் சேம் அதே 39 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகுது. இப்போ மொபைல் ஹாஃப் த சார்ஜ் 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்கே எடுத்துக்கிட்ட டைம் 47 நிமிஷம். டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகி 37 டிகிரி செல்சியஸாக இருக்கு. இந்த 40 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கும் ரொம்பவே அதிகமாக கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால தான் டெம்பரேச்சர் அகைன் ட்ராப் ஆயிருக்கு. இப்போ மொபைல் 60% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்கே எடுத்துக்கிட்ட டைம் 1 மணி நேரம். அண்ட் இப்போ டெம்பரேச்சர் அதே 37 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகுது. மொபைல் இப்போ 70% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்கே 1 மணி நேரம் 12 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் அதே 37 டிகிரி செல்சியஸில் தான் மெயின்டைன் ஆகுது. இப்போ மொபைல் 80% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்கே 1 மணி நேரம் 25 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. டெம்பரேச்சர் அதே 37 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகுது. இப்போ மொபைல் 90% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்கே 1 மணி நேரம் 38 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் அதே 37 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகுது. ஃபைனலி இப்போ மொபைல் 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு இங்கே எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 1 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் இன்னும் 1 டிகிரி கம்மியாகி 36 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகுது. ஆக்சுவலி இந்த 90 to 100 இந்த லாஸ்ட் 10% சார்ஜ் ஆகிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டைம் எடுத்திருக்கு. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்க. மெயினாக மொபைல் ஸ்டார்டிங் இனிஷியல் 20% வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறமாவே ரொம்பவே ஸ்லோவாக சார்ஜ் ஆகி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 hours எனக்கு இந்த மொபைல் 100% சார்ஜ் ஆக டைம் எடுத்திருக்கு. நீங்கள் ஒரு ½ hour சார்ஜ் பண்ணீங்கன்னா 40% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. 50% சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 47 நிமிஷம் வரைக்கும் இதில் டைம் எடுத்துக்குது. அண்ட் சார்ஜ் பண்ணும்போது மேக்ஸிமம் 41 டிகிரி வரைக்கும் லைட்டாக ஹிட் ஆச்சு. அடுத்து நம்ம இந்த சார்ஜிங் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண டைம்ல இருந்தே பேட்டரி ட்ரைன் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நமக்கு சார்ஜ் கம்ப்ளீட் ஆனது வந்து மார்னிங் 10:45 10:45 கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ஜிங் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரைனிங் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி ட்ரைன் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் அந்த 10:40க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால ஒரு 2 மணி நேரம் நான் வெளில போயிட்டு தான் வந்தேன். ஸோ மொபைல் யூஸே பண்ணலை. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு நான் மொபைல் எடுத்தேன். ஸோ மொபைலில் எந்த ட்ராப்பும் இல்லை. சேம் அதே 100% இப்போ ரிமைனிங் இருக்குது. அடுத்து 12:30 மணிக்கு மேலே ஒரு 2 hour கேஷுவல் யூசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 12:30லேருந்து 2:30 மணி வரைக்கும் கேஷுவலாக சோஷியல் மீடியா இந்த மொபைலில் நான் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணிவிட்டு 2:30 மணிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் பேட்டரி ரிமைனிங் 94% இருந்தது. ஸோ 2 மணி நேரம் கேஷுவலாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் 6% வரைக்கும் ட்ராப் இருக்குது. அடுத்து 2:30லேருந்து 3:30 நெக்ஸ்ட் 1 hour நான் ஸ்டாப் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண இந்த அளவுக்கு ட்ராப் ஆகுதுன்னு நான் ஸ்டாப்
ஸ்டாப்பாக ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாமல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு 3:30 செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் 88% இருந்தது. ஸோ அகைன் 1 hour நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணாலும் ஒரு 6% பேட்டரி ட்ராப் ஆகுது. அடுத்து 3:30லேருந்து 4:30 நெக்ஸ்ட் 1 hour நான் ஸ்டாப்பாக யூடியூப் மியூசிக் ஆப்பில் பாட்டு கேட்டால் எந்த அளவுக்கு ட்ராப் ஆகுதுன்னு 1 hour நான் ஸ்டாப்பாக பாட்டு கேட்டுட்டு 4:30 செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் 83% இருந்தது. ஸோ 1 hour நான் ஸ்டாப்பாக மியூசிக் பாட்டு கேட்டால் ஒரு 5% வரைக்கும் ட்ராப் ஆகுது. அடுத்து 4:30 மணிக்கு மேலே நம்ம இதில் கேமரா டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு 4:30லேருந்து 5 ஒரு ½ hour வந்து வீடியோ ரெக்கார்டிங் டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். இந்த மொபைலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4K 30 fps ரியர் கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ அந்த குவாலிட்டியில் ½ hour நான் ஸ்டாப்பாக வீடியோ ஷூட் பண்ணேன். ஆக்சுவலி வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் டெம்பரேச்சர் நோட் பண்ணேன் 36 டிகிரி செல்சியஸாக இருந்தது. அண்ட் ½ hour வீடியோ டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணப்போ 42 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இந்த ½ hour வீடியோ ரெக்கார்டிங்கில் எனக்கு 6% பேட்டரி ட்ராப் ஆச்சு. ஸோ இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா 77% ரிமைனிங் இருக்குது. அடுத்த 5 மணிக்கு மேலே நெக்ஸ்ட் ½ hour வந்து ஃபோட்டோ டெஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணேன். ஸோ ½ hour நான் ஸ்டாப்பாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 70 ஃபோட்டோ கிட்ட நான் அந்த ஒரு ½ hourல எடுத்தேன். ஸோ அப்படி எடுத்துட்டு 5:40 போல் நான் பேட்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் இதில் 71% இருந்தது. ஸோ இது ½ hour ஃபோட்டோ டெஸ்ட்லையும் எனக்கு 6% பேட்டரி ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் இப்போ டெம்பரேச்சர் நோட் பண்ணும்போது சேம் அதே 42 டிகிரி செல்சியஸில் தான் மெயின்டைன் ஆச்சு. அண்ட் ஓவரால் இந்த 1 hour கேமரா டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டோட்டலாக 12% இந்த மொபைலில் பேட்டரி ட்ராப் ஆயிருக்கு. அடுத்து இந்த கேமரா டெஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கால் டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த கால் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 1% பேட்டரி ட்ராப் ஆச்சு. கரெக்டாக 5:45 மொபைலில் வந்து நான் கால் டெஸ்ட் வாய்ஸ் கால் டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது 1% பேட்டரி ட்ராப் ஆகி இப்போ 70% தான் பேட்டரி இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ½ hour நான் ஸ்டாப்பாக இதில் வந்து நம்ம கால் பேசணும். ஸோ அப்படி கால் பேசிட்டு 6:15 போல் செக் பண்ணி பார்க்கும்போது 68% பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ ஒரு ½ hour கால் பேசினா ஒரு 2% ட்ராப் ஆகுது. அடுத்து ஈவினிங் இந்த 6 மணிக்கு மேலே நெக்ஸ்ட் ஒரு லாங் டேர்ம் கேஷுவல் யூசேஜ் லைட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6லேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் கேஷுவலாக அண்ட் ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணேன். பெருசாக கேமிங்லாம் இல்லை, கேமராவும் இல்லை, லைட்டாக சோஷியல் மீடியா அந்த மாதிரி கேஷுவலாக தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிவிட்டு 9:30க்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி ரிமைனிங் 57% இருந்தது. ஸோ 68லேருந்து 57 அப்படின்னும் போது 11%. இது ஒரு 3.5 மணி நேரம் கேஷுவல் யூசேஜில் ட்ராப் ஆயிருக்கு. அடுத்து 9:30 மணிக்கு மேலே யூடியூப் ஆப்பில் வீடியோ பார்த்தா எந்த அளவுக்கு ட்ராப் ஆகுதுன்ட்டு ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட்டான 4K 60 fps HDRல நான் ஸ்டாப்பாக 1 hour நம்ம வீடியோஸ் பார்த்தோம். ஆக்சுவலி வீடியோஸ் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் நோட் பண்ணோம். டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் இருந்தது. அண்ட் 1 hour நான் ஸ்டாப்பாக வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் நோட் பண்ணுறப்ப 40 டிகிரி செல்சியஸ் தான் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அண்ட் இந்த 1 hour நம்ம வீடியோ பார்த்ததில் எனக்கு இந்த மொபைலில் 10% பேட்டரி ட்ராப் ஆச்சு. 57லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 47% தான் பேட்டரி ரிமைனிங் இருக்குது. அடுத்து 10:30 மணிக்கு மேலே நெக்ஸ்ட் 1 hour நம்ம இதில் வந்து கேமிங் டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். ஸோ 10:30லேருந்து 11:30 நான் ஸ்டாப்பாக இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கேம்ஸை வந்து நம்ம ப்ளே பண்ணோம். ஸோ அப்படி அந்த கேமிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் நோட் பண்ணோம். டெம்பரேச்சர் 39 டிகிரி செல்சியஸாக இருந்து. அண்ட் 1 hour நம்ம கேமிங் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ ரொம்ப ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அண்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது எனக்கு இங்கே 36% பேட்டரி ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ 47 36 அப்படின்னும் போது 11% 1 hour கேம் விளாண்டா ட்ராப் ஆகுது. அடுத்து 11:30 மணிக்கு மேலே அஃப்கோர்ஸ் நமக்கு ஓவர் நைட் டிஸ்சார்ஜ் தான். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா 5G சிம் ஜியோ சிம் நான் போட்டிருந்தேன். அண்ட் பேக்ரவுண்டில் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட்டா மட்டும் ஆனில் வச்சுட்டு மொபைலை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். திரும்ப காலையில் 9 மணிக்கு தான் மொபைல் எடுத்தேன். ஸோ கிட்டத்தட்ட 9 hours பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டாண்ட் பையில் மொபைல் இருந்தது. ஸோ அப்படி இருந்ததில் எனக்கு இங்கே 3% பேட்டரி ட்ராப் ஆகிருந்தது. இப்போ பேட்டரி ரிமைனிங் 33% இருக்குது. அடுத்து 9 மணிக்கு மேலே இந்த மொபைலில் நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெஸ்ட் மேப் டெஸ்ட், கூகுள் மேப் டெஸ்ட். ஸோ கூகுள் மேப்பில் நேவிகேஷன் போட்டு 1 hour நான் ஸ்டாப்பாக நான் யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி 1 hour மேப் நேவிகேஷன் யூஸ் பண்ணும்போது மொபைலில் பார்த்தீங்கன்னா 9% பேட்டரி ட்ராப் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் 33 இருந்துச்சா இப்போ 24% இருக்குது. அண்ட் மேப் யூஸ் பண்ணும்போது 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் லைட்டாக ஹீட் ஆகுது. அடுத்து 10 மணிக்கு 24% பேட்டரி வந்ததும் இந்த 24% பேட்டரியை வச்சு இந்த 1 டேவை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அந்த மொபைலை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு அன்றைக்கி ஈவினிங் 5:15 வரைக்கும் என்னால் மொபைலை வந்து யூஸ் பண்ண முடிஞ்சது. 5:15க்கு நான் பேட்டரி செக் பண்ணி பார்க்கும்போது 1% பேட்டரி ரிமைனிங் இருந்தது. ஸோ 7 hours லைட்டாக கேஷுவலாக யூஸ் பண்ணும்போது 23% வரைக்கும் இங்கே எனக்கு ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நம்ம டே 1 11 மணி போல் நம்ம பேட்டரி ட்ரைன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டே 2 ஈவினிங் 5:15 5:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 டே 6 ஹவருக்கான பேட்டரி லைஃப் எனக்கு இந்த மொபைலில் இருந்து கிடச்சிருக்கு. ஸ்க்ரீன் ஆன் டைம்னு பார்க்கும்போது ஆக்சுவலி டே 1ல் பார்த்தீங்கன்னா 10 ஹவருக்கு மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் காட்டும். பட் ஆனால் அதில் ஒரு 4 ஹவர் நம்ம ட்ரைன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணது. ஸோ அதனால் டே 1ல் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 hours 29 மினிட்டுக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருந்தது. அண்ட் டே 2ல் பார்த்தீங்கன்னா 2 hours 58 மினிட்டுக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருந்தது. ஸோ டோட்டலாக
பார்க்கும்போது 9 hour 27 மினிட்டுக்கான ஸ்க்ரீன் டைம் இந்த மொபைலில் கிடச்சிது. ஸோ இந்த 6000 mAh பேட்டரிக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்க்ரீன் டைம் தான். தாராளமாக ஒரு 10 hours கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஸ்க்ரீன் டைம் கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு நல்ல ஸ்க்ரீன் டைம் தான். பேட்டரி லைஃபும் 1 day நான் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் எடுத்துக்கலாம். இல்லை இதை விட இன்னும் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா 1 டேக்கு மேலே 2 டேக்கான பேட்டரி லைஃப் கூட இந்த மொபைலில் உங்களால் எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் ட்ராப்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி கேமரா 1 hour யூஸ் பண்ணோன்னா 12% வரைக்கும் ட்ராப் ஆகுது. கேம் விளாட்றப்ப ஒரு 11% வரைக்கும் ட்ராப் ஆகுது. 1 hour நான் ஸ்டாப்பாக யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது 10% வரைக்கும் ட்ராப் ஆகுது. அதேமாதிரி மேப் யூஸ் பண்ணாலும் ஒரு 9% ட்ராப் ஆகுது. அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நைட்டில் ஜஸ்ட் ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது ஒரு 3% வரைக்கும் பேட்டரி ட்ராப் ஆகுது. ஸோ இதுதான் இந்த மொபைலுடைய என்னுடைய பேட்டரி டெஸ்ட். ஸோ இந்த பேட்டரி லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி சார்ஜர் நான் சொன்ன மாதிரி நான் என்னோட இந்த கோஸ்டர் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சாம்சங் மொபைல் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ் லெவலில் நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடி சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜராக வாங்கி சார்ஜ் பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு உங்களால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணும்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த பிடி சப்போர்ட்டட் சார்ஜர்லேயே இது எந்த அளவுக்கு ஸ்லோவாக சார்ஜ் ஆச்சுன்னு. பிடி சப்போர்ட் பண்ணாத சார்ஜரை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஸ்லோவாக தான் இந்த மொபைல் சார்ஜ் ஆகும்.